Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்போடு நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம். எல்லா பேருமே இன்றைக்கி வந்து அந்த பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் சீரீஸை பற்றி நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க. நாளைக்கு அதை பற்றின அப்டேட் வந்து நம்ம கொடுக்க போகிறோம், சரியா? ஏன்னா இன்றைக்கி வந்து லீவ் அப்படிங்கிறவங்க நல்லாவே தெரியும். நாளைக்கு அதை பற்றின அப்டேட் வந்து உங்களுக்கு கொடுக்கலாம், சரியா? ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. அதாவது புக்லெட் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் இருக்குது பார்த்தீங்களா, TNEA, சரியா? அந்த புக்லெட் தான் நம்ம பார்க்க போகிறோம், சரியா? இந்த புக்லெட்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, இந்த புக்லெட் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு உதவும், சரியா? அப்போ இந்த புக்லெட்டில் நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும், சரியா, அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப முக்கியமான மொத்தம் 538 பேஜுக்கு. சார் 538 பேஜுக்கு இதை வச்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு நினைக்கிறீங்களா? சரியா, உங்களுக்கு தேவையான காலேஜில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். அதாவது லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் கேட்டகரி வைஸ் அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் எது, சரியா? அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் எது, சரியா? அதுக்கப்புறம் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் எது அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் லிஸ்ட் ஆஃப் ஆல்பபெட்டிக் ஆர்டர், அதாவது காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பபெட்டிக் ஆர்டரில் லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. இங்கே தான் ரொம்ப முக்கியமானது, அதாவது லிஸ்ட் ஆஃப் கோர்ஸ் கோட் அண்ட் இட்ஸ் பிரான்ச், சரியா? இப்போ நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் கவுன்சிலிங்கில் நமக்கு என்ன கோடு வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா CS அப்படிங்கிற கோடு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து ட்ரிபிள்இன்னு நம்ம சொல்கிறோம். இங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் ட்ரிபிள்இக்கு வந்து கவுன்சிலிங்கில் என்ன கோடு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா EE தான் போடுவாங்க, சரியா? EC நம்ம சொல்கிறோம்ல, அதுக்கு கோடு வந்து பார்த்தீங்கன்னா EC மட்டும் தான் போடுவாங்க, போடுவாங்க. ரெண்டு ஆல்ஃபபெட்டிக்கில் ரெண்டு லெட்டர் மட்டும் இருக்கும். அப்போ எந்தெந்த பிரான்ச் இருக்குது, அதுக்கு என்னென்ன லெட்டர்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் காலேஜ் டீட்டெயில், இந்த 4th காலம் இருக்குது பாருங்கள், காலேஜ் டீட்டெயில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஒரு காலேஜில் ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ, ஒரு காலேஜில் என்னென்ன ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, சரியா? அதுக்கப்புறம் NAC வாங்கியிருக்காங்களா இல்லையா, ஒரு காலேஜில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ன, எத்தனை பேர் இன்டேக் பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும், NBA அக்ரிடேஷன் வாங்கியிருக்காங்களா, அந்த காலேஜ் வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே வந்து கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு, சரியா? யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் எது, சரியா? அதாவது கவர்மெண்ட் காலேஜ் எது, கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது கூட நமக்கு வந்து அவசியம் இல்லை. நம்ம எதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில், சரியா? ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் நமக்கு வந்து காலேஜ் நேம் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த காலேஜ் நேம் கொடுத்துருக்காங்கல்ல, அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மொத்தமாக அதாவது தமிழ்நாட்டில் மொத்தமாக எவ்வளோ இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். மொத்தமாக தமிழ்நாட்டில் 480 இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, சரியா? 480 இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. அதை தெளிவாக நீங்கள் பாருங்கள். இப்போ இங்கே வந்து ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் நமக்கு வந்து காலேஜ் நேம் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது, சரியா? இப்போ ஃபஸ்ட்டு காலத்தில் இருக்குது சீரியல் நம்பர், செகண்ட் காலத்தில் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் கோடு. இதுதான் நீங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுக்கணும், சரியா? இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 180+ கட் ஆஃப் வருது, இல்லை 190+ கட் ஆஃப் வருதுன்னா நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டு வந்து ரெடி பண்ணணும். சார் நான் வந்து இந்த காலேஜெலாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் சார், இப்போ வந்து அண்ணா யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸ் நான் படிக்கலாம்னு நினைக்கிறேன் சார். அப்போ ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கணும் அண்ணா யூனிவர்சிட்டி CEG கேம்பஸ், அதோட கவுன்சிலிங் கோடு வந்து நம்பர் 1. அடுத்து நான் PSG காலேஜ் படிக்கலான்னு இருக்கேன் சார், PSG காலேஜோட கவுன்சிலிங் கோடு என்னன்னு சொல்லி பார்க்கணும், சரியா? PSG காலேஜோட கவுன்சிலிங் கோடு வந்து 2006. அதுக்கப்புறம் நான் CIT கோயம்புத்தூர் பண்ணலான்னு இருக்கேன் சார், CITயோட கவுன்சிலிங் கோடு என்னன்னு சொல்லி பாருங்கள் 2007. இதே மாதிரி வரிசையாக ஒரு ஆர்டர் வைஸாக ஒரு 50 காலேஜை நீங்கள் சும்மா பேப்பரில் எழுதி வைக்கணும். அதுதான் உங்களுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதுக்கு இந்த புக்லெட் வந்து மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்னு நினச்சி பார்த்தா உங்களுக்கு பண்ணும். அதனால் மறந்துடாதீங்க. இந்த அதாவது இப்போ நீங்கள் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறீங்க, சரியா? இப்போ உதாரணத்துக்கு 82வது காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா DMI காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, இதோட கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1202 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்கல்ல, இதை தான் நம்ம நோட் பண்ணி வைக்கணும், சரியா? இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. கவுன்சிலிங்க்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது. இப்போ இங்கேயே கொடுத்துருக்காங்க கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, சரியா? சியில் வர ஆல்ஃபபெட்டிக்கில் கொடுத்துருக்காங்களா, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதோட கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்திங்கன்னா 2007, சரியா?
இந்த மாதிரி கவுன்சிலிங் கோடு வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் அடுத்து நீங்கள் இதில் 538 பேஜ் இருக்குல்ல, இந்த 538 பேஜையும் நம்ம உட்காந்துட்டு நம்ம பார்க்க முடியாது. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு காலேஜை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பிடிஎஃப் ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு, சரியா, இந்த பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ஒரு சர்ச் பார் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ உதாரணத்துக்கு பிஎஸ்சி காலேஜோட கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 2006. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2006 அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்க அப்படின்னு இங்கே பாருங்கள், இப்போ பிஎஸ்சி காலேஜ் இங்கே அதாவது 2006 அப்படிங்கிற இடத்துல பிஎஸ்சி காலேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி கீழே இப்போ வருவோம், இது எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி வந்துடும். 2006 அப்படிங்கிற விஷயம் வந்து எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்க மேலே ஒரு ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்கல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாவே நமக்கு வந்து எந்தெந்த இடத்துல 2006 அப்படிங்கிறது இருக்கிறது இங்கே வந்துடும். அதே மாதிரி நீங்கள் இந்த 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 இடத்துல இருக்கு பாருங்கள், அதாவது ஒரு காலேஜை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இது இப்படி சர்ச் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இல்லை 2006 நமக்கு தெரிஞ்சிருச்சு, இப்போ எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் கொடுத்துருக்காங்க, இதுக்கு பக்கத்துலேயே அதோட கவுன்சிலிங் கோட் கொடுத்துருக்காங்க 11 14 சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, இதே மாதிரி நம்ம 2006க்கு போவோம். சரியா, 2006 நம்ம சர்ச் பாரில் நீங்கள் டைப் பண்ணி தரலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்கால் டவுன் பண்ணீங்க அப்படின்னாவே இந்த இடத்துல, சரியா, உங்களுக்கு வந்து 2006 அப்படிங்கிற இடம் ரொம்ப ஈஸியாக நீங்கள் என்ன சொல்லுன்னா சர்ச் பண்ணிடலாம். எப்போ நீங்கள் ஈஸியாக சர்ச் பண்ணி எடுக்க முடியும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கவுன்சிலிங் கோடு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் சொல்கிறேன் கவுன்சிலிங் கோடு, சரியா, ஒரு 50 காலேஜாவது நீங்கள் கவுன்சிலிங் கோடு எழுதி வச்சுக்கணும். சரியா, அப்போ தான் 50 காலேஜாவது நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுக்க முடியும். அந்த 50 காலேஜில் அட்லீஸ்ட் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 காலேஜாவது, சரியா, ஒரு 10 காலேஜோ இல்லை வந்து ஒரு 7-8 காலேஜாவது நீங்கள் என்ன போது ஏறி இறங்கணும். அந்த காலேஜ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா ஏறி இறங்கணும். ஓகே, இப்போ பிஎஸ்சி காலேஜ் எடுத்தாச்சா, அப்போ ஒரு காலேஜில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த இபுக்கில் நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த காலேஜோட அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. சரியா, அந்த காலேஜோட பிரின்சிபல் பேர், அந்த காலேஜ் எங்கே இருக்குது, தாலுக்கு, டிஸ்ட்ரிக்கு, பின்கோடு, சரியா, அதுக்கப்புறம் காலேஜோட அந்த லேண்ட்லைன் நம்பரு, அதுக்கப்புறம் ஆன்டி ரேகிங் அந்த ஃபோன் நம்பரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அட்டானமஸ் காலேஜா இல்லையா, இங்கே கொடுத்துருக்காங்க அட்டானமஸ் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அட்டானமஸ் காலேஜா இல்லையா, அதுக்கப்புறம் நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் என்ன, சரியா, கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, டிஸ்டன்ஸ் இன் கேஎம்எஸ் ஃப்ரம் தி நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா 5 கிலோமீட்டர் தான், கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 5 கிலோமீட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் பேங்க் நேம், அங்கே இருக்க பேங்க் நேம் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி எல்லா விஷயம் கொடுத்துட்டு நமக்கு தேவையானது இங்கே தான் வரும். சரியா, அதாவது இங்கே பாருங்கள் நமக்கு தேவையான விஷயம் ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது அக்காமடேஷன் அவைலபிள் ஃபார் யூஜி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ். சரியா, பாய்ஸு கேர்ள்ஸ் 2 பேர்த்துக்குமே அக்காமடேஷன் இருக்குது. மெஸ் பில் வந்து பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட் இயரோடது. பாய்ஸ்க்கு வந்து மந்த்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் ஒரே மெஸ் பில் தான் 4850. சரியா, ரூம் ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3000 ரூபா. இது வந்து மொத்தமாக சேர்த்து அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து 7850 ரூபா வருது மாதம். அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் வந்து 300 ரூபா. சரியா, அப்படிங்கிற பொறுத்த இது வந்து 8000 ரூபா. இது கீழே இருக்க காசு அண்ட் டெபாசிட்டு, எஸ்டாப்ளிஷ் சார்ஜ், இதெல்லாம் வந்து ஒன் டைம் பேமெண்ட். மேலே இருக்கிறது ஃபுல்லாக மந்த்லி நம்ம பே பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் பிஎஸ்சி எடுத்துட்டோம் அப்படின்னா எவ்வளோ கோர்சஸ் வந்து இருக்குது, மொத்தம் 25 கோர்சஸ் வந்து இருக்குது. பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் மொத்தம் நமக்கு 25 கோர்சஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்னேன்னா NBA அக்ரிடேஷன் வாங்கியிருக்காங்களா இல்லையா, NBA அக்ரிடேஷன் இங்கே இருப்பாருங்க, NBA அக்ரிடேஷன் வாங்கியிருக்காங்களா இல்லையா, எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே, எந்த கோர்ஸுக்கு வாங்கியிருக்காங்க. இப்போ நல்லா கவனிச்சுங்க, இப்போ இந்த 6th ஒன்ல இருக்குது பாருங்கள், இந்த 6th ஒன்ல இருக்கிறது வந்து CM அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, சிஎம்னா என்ன சார், இதை தான் சொன்னேன், கோர்ஸ் கூட நம்ம முன்னாடியே பார்த்து வச்சுக்கணும். சிஎம் அப்படிங்கிறது பிஎஸ்சி காலேஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டைரக்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லும் போது செல்ஃப் ஃபைனான்சிங்கில் தான் இருக்குது. சரியா, அப்போ சிஎம் அப்படிங்கிறது என்னன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் செல்ஃப் ஃபைனான்சிங், எஸ்எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரியா, கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு மொத்தமாக எவ்வளோ பேர்த்தை இன்டேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 138 பேர் இன்டேக் பண்ணுறாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து 1987 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து என்ன பார்த்தாங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இந்த அளவுக்கு ரொம்ப தெளிவாக இந்த புக்லெட்டில் ஒவ்வொரு காலேஜை பற்றி கொடுத்துருப்பாங்க. NBA அக்ரிடேஷன் வாங்கியிருக்காங்களான்னு கேட்டால் எஸ், வேலிட் அப்ரூவ்ட்
2025 வரைக்கும் NBA அக்ரிடேஷன் வந்து வாங்கியிருக்காங்க. இதை கண்டிப்பாக அப்டேட் பண்ணியிருப்பாங்க. இந்த வருஷம் புக்லெட் வந்தோடனே அதுவும் நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். சரியா? அப்போ இந்த மாதிரி எல்லா விஷயமே ஒரு காலேஜை பற்றி A to Z நீங்கள் என்ன பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முக்கியமானது உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணுமோ அந்த கோர்ஸ் கோடு, அதுக்கப்புறம் என்ன காலேஜ் வேணுமோ அந்த காலேஜோட கவுன்சிலிங் கோடு, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ கோர்ஸ் கோடு வந்து ஏன் சார் கோர்ஸ் கோடு வந்து ரொம்ப முக்கியம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் சிஎம்னு சொன்னோன்னே அது என்ன சார் சிஎம்னு கொடுத்துருக்காங்க, அது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இல்லையா சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிருப்பீங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். அப்போ இந்த சிஎம்னா என்ன நமக்கு தெரிஞ்சனால நான் சொல்கிறேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் செல்ஃப் ஃபைனான்சிங் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சனால நான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் அந்த கோர்ஸ் கோடு வந்து என்ன சொல்லி தெரிஞ்சுக்கணும். அது எந்த பேஜில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். சரியா? இப்போ வந்து கோர்ஸ் கோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அது நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்கே இருக்கு பாருங்க, பேஜ் நம்பர் 52 இருக்குது. சரியா? லிஸ்ட் ஆஃப் கோர்ஸ் கோட் அண்ட் லிஸ்ட் இட்ஸ் பிரான்ச்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்போ ஏடி அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஇனா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஏஜினா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங். சரியா? இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஏஓனா ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங். சரியா? அதுக்கப்புறம் ஆர்கிடெக்சர். சரியா? ஆர்கிடெக்சர் ரொம்ப முக்கியமாக, அதுவும் இப்போலாம் ரீசெண்ட் ட்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக க்ரோத் ஆகிட்டு இருக்குது. இந்த மாதிரி கோர்ஸ்லாம் பசங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்குறது இல்லை. நாட்டா எக்ஸாம் வந்து தயவுசெய்து அப்ளை பண்ணி சும்மா நீங்கள் அட்டன் பண்ணுங்கள், ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஈஸியாக நீங்கள் வந்து ஆர்கிடெக்சர் படிக்கிறதுக்கு நீங்கள் ரெடி ஆகலாம். சரியா? ஆர்கிடெக்சர் வந்து பயங்கரமாக க்ரோத் ஆகிட்டு இருக்குது. ஆர்கிடெக்சர் பற்றி நான் தனி வீடியோவே உங்களுக்காக கொடுக்குறேன். அப்புறம் பிஏ அப்படிங்கிறதுனா ஆர்கிடெக்சரில் எஸ்எஸ். சரியா? அதுக்கப்புறம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சிபி அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம். சரியா? அதுக்கப்புறம் இங்கே நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, அதாவது சிஎம் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ப்ராக்கெட்டில் எஸ்எஸ்ன்னு போட்டிருக்காங்களா அப்படின்னா செல்ஃப் ஃபைனான்சிங் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதெல்லாம் நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கும்போது ரொம்ப யோசித்து பார்த்து கொடுக்கணும். அதனால தான் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கறதுக்கு நாமளே ஹெல்ப் பண்ணுவோம். நிறையா ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம வருஷம் ஹெல்ப் பண்ணி கொடுத்து தான் இருக்கோம். நீங்கள் நம்ம நம்பருக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணாலும் சரி, எந்த ஹெல்ப் வேணாலும் நீங்கள் நம்மளே தொடர்பு கொள்ளலாம். சரியா? அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்களா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா அதோட அந்த கோர்ஸ் கோடு வந்து சிஎஸ். சரியா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த புக்லெட்டில் இருக்குது. இந்த புக்லெட்டோட டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து டவுன்லோட் பண்ணிங்க. இந்த வருஷத்துக்கான புக்லெட் வந்து உடனே என்னாச்சு பார்த்தா கிடச்சிரும். அதாவது May 9th அப்புறம் நமக்கு கிடைக்கும். சரியா? ஏன்னா இந்த புக்லெட் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டா தான் நான் அடுத்தடுத்து என்னாச்சு பார்த்தோன்னா வேக்கன்சி லிஸ்ட்டு நான் அடுத்தடுத்து வெளியிட போகிறேன். சரியா? லாஸ்ட் இயரோட வேக்கன்சி லிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்போ வேக்கன்சி லிஸ்ட்டு, நீங்கள் வேக்கன்சி லிஸ்ட்னா ஒரு காலேஜில் எவ்வளோ காலி இடங்கள் இருக்குது, ஒரு காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா பிசிக்கு எவ்வளோ இருக்குது, எம்பிசிக்கு எவ்வளோ இருக்குது, ஓசிக்கு எவ்வளோ இருக்குது, எஸ்சிக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற அந்த வேக்கன்சி லிஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சாதான் அந்த காலேஜில் நம்ம சீட் எடுக்க முடியுமா இல்லையா அப்படிங்கிற உறுதிக்கு நீங்கள் வர முடியும். அப்போ அந்த மாதிரி வீடியோலாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கவுன்சிலிங் கோடு வந்து உங்களுக்கு ரொம்ப அவசியமானதாக இருக்கும். சரியா? அதனால் இதை பண்ணிடுங்க. இதோட PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸெல்லாம் இருக்குது, எடுத்து டவுன்லோட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.